பெரிய பெரிய ஆள்களுடைய கான்டாக்ட்ஸ்களும் இந்த ஜாதகத்துக்கு நிறையவே கிடைக்கும். ஆனா என்னதான் துன்பப்பட்டு இருந்தா கூட, உங்களுக்கு துன்பமாகி நஷ்டமானா கூட உங்க தாயி தகப்பன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ணன் தம்பிக்கு உங்களுக்கும் ஆகாது, ஆனா நீங்க பாசக்காராது. கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆன ஒரு பொண்ணு உங்க வாழ்க்கையில கிராஸ் ஆகும். இந்த மாதிரி கிராஸ் ஆகும்போது உங்களுடைய மோகத்தன்மை ஃபுல்லா அந்த பெண் மேல போயிடும். அப்ப மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடிய தருணங்கள் வரும். அந்த மாதிரியான ஒரு தருணத்துல மனைவியே உங்களுக்கு ராட்சசியாகக்கூடிய வாய்ப்புகள். இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு மோகத்தினால, மண்ணுனால, பெண்ணுனால, பொண்ணுனால வர மோகத்தினால தான் பல குடும்பங்கள் சீரழிஞ்சு போகுது. ஏக்கர் கணக்கில் இடங்கள் 4-5 இடத்துங்கள் கூட வாங்கி போடக்கூடிய தருணமும் உண்டு. ஆன்மீகத்தை பிடிச்சிக்குங்க, பல தானம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. கவனமா இருக்கக்கூடிய தருணங்களை நீங்க உண்டு பண்ணிக்கணும். உங்களுக்கும் மீன ராசிக்கார ஆண்களுடைய மாமியாருக்கும் உங்களுக்கும் அறவே ஆகாது. உங்க ஆசைகளுக்கெல்லாம் எந்த குறையும் கிடையாது. கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்த நீங்க தேவையில்லாத மோகத்தினாலதான் உங்க வாழ்க்கை சாம்ராஜ்யம் சரிஞ்சு போகும். பரமபதத்துல உச்சத்துல ஏறினவுடனே ஒரு பாம்பு கொட்டினவுடனே தரட்டிக்கிட்டு கீழே வந்துடுவீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பெண்ணால தான் ஒரு பிரச்சனை வரும். ராஜ யோகங்கள் எப்ப? மண்ணுனால, பெண்ணுனால, பொண்ணுனால. எந்த வயசுல அவங்களுக்கு விரயங்கள் ஆகும்? எந்த வயசுல வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தருணங்கள்? மாற்றங்கள் எந்த வயசுல நடக்கும்? குடும்பத்துல ஒற்றுமைத்தன்மை இருந்து விலகி இருக்கக்கூடிய நேரங்காலங்கள் உங்களுக்கு எந்த வயசு? ஒரு ஜாதகர் உச்ச நிலையில அடையக்கூடிய ஒரு தருணத்துல எல்லா சுகபோக வாழ்க்கையும் வாழக்கூடிய வயசு எப்ப? எந்த வயசுல உங்களுக்கு நோய் வரும்? எந்த வயசுல பணங்கள் விரயமாயி கடனாளியா ஆகக்கூடிய தருணம் எப்ப? அப்படின்னு சொல்லக்கூடிய பதிவு ஆண்களுக்கு மட்டும்.